அனைவருக்கும் என்னுடைய வெள்ளிக்கிழமையினுடைய காலை வணக்கம். எல்லாரும் வந்து ஒரு 2 நிமிஷம் நாம கவனிக்கணும். நம்ம மூச்சை கவனிக்கணும். அவ்வளவுதான். நாம கவனிக்கணும்னா, என் சட்டை நல்லா இருக்கா, என் உடம்பு நல்லா இருக்கா, என் முடி கரெக்டா இருக்கா, அப்படியெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. மூச்சை கவனிக்கணும். மூச்சுதான் முக்கியம். மூச்சு இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மூச்சு இல்லைன்னா எதுவுமே இல்லை, நம்ம உடம்பே இல்லைன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் மூச்சை நான் கவனிக்க மாட்டேங்க ஐயா. நானே காசு தாங்க ஐயா எனக்கு முக்கியம், காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்தோம் நைட்டு தூங்குற வரணும் காசு காசு பணம் பணம் துட்டு துட்டு துட்டுன்னு அலைஞ்சு 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 நம்ம உடம்ப வீணாக்க. அதனால காசு பணம் முக்கியம், உடம்புதான் அதை விட முக்கியம். அந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை கவனிக்கணும்? மூச்சை கவனிக்கணும். மூச்சுதான் இங்க முக்கியம். மூச்சு இருந்தா நமக்கு எல்லாமே வரும். எது வரணுமோ அது வரும், எது வரக்கூடாதோ அது வராது. அது அங்கேயே இருந்துக்கும். இப்ப நம்ம துட்டு துட்டு பணம் பணம் பணம்னு ஓடி ஓடி அலைஞ்சு 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 வீணா போயிடும். இதுக்குதான் ஒரு சித்தர் சொல்றாரு, ஓடி 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 முக்கடந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்றிருந்த கோடியே. எத்தனை கோடி மக்கள் நீ அலையிற மாதிரி அலைஞ்சி 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 செத்து போயிட்டாங்கப்பா. நீயாவது அலையாதப்பா. உன்னோட உடலை கொஞ்சம் கவனிப்பா. உன்னுடைய மூச்சை கவனி. உன்னுடைய உடம்பு தான் உனக்கு முக்கியம். உடம்பு இருந்தாதான் நீ இந்த உலகத்துல எதுக்கு வந்தையோ அதை நீயே அனுபவிச்சு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்லிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனிங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் முனிவராகி தேவராகி அதுக்கு அப்புறம் தான் மனிதனே ஆகிற. அப்ப எல்லாத்தையும் கடந்து வந்த நீ மனித பிறவி எடுத்திருக்கிற. இந்த மனித பிறவிலேயே நீ நல்லதை செய்து மோட்சங்கள் பெற்று இறைவனோடு நீ போய் சேர்றதுக்கு வழிய பாப்பியா? மறுபடியும் மறுபடியும் ஒரு பிறவி எடுத்துட்டே இருப்பியா? ஏப்பா உனக்கு இந்த பிறவி அப்படின்னு சொல்லிதான் அந்த சித்தர் பாடல்ல அழகா சொல்றார். அதுக்கு திருமூலர் என்ன சொல்றாரு? ஏன் நான் மூச்சை கவனிக்க சொல்றேன், ஏன் உடம்பு ஏன் கவனிக்க கூடாது? உடம்பையே கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? உடம்பாரடியின் உயிராரழிவர் திடம்படமே ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை அழிக்கும் உபாயம் அறிந்து ஆடியே. உடம்பை அழிக்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஐயா, நான் உடம்பு மட்டும் வளர்க்கல, உயிரையும் வளர்த்திருக்கிறேன். உயிரையும் வளர்த்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க மூச்சை கவனிங்க. உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படிய நாள் இன்றைய நாள். இந்த மூச்சு ஏங்கய்யா கவனிக்கணும், எப்படிங்கய்யா கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் திருமூலர் ஐயா நம்ம பூட்டன் சொல்றார். பூட்டனார் சொல்றாரு,
ஏற்றி இறக்கி இருகணும் பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கறிவாளன் இல்லை. இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கு அறிவாளன் இல்லை. காற்றை அடக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றனை உதைக்கும் குறியதுவாமே. கூற்றனை யம தர்மராஜன். நாம பிராணாயாமம் என்கின்ற மூச்சு பயிற்சி நம்ம செய்துட்டு இருந்தா யம தர்மராஜா நம்ம காலம் முடிஞ்சிச்சுன்னு வருவார். வந்து என்னடா இது, காலம் முடிஞ்சது, மறுபடியும் காலத்தை எண்ணிக்கிறானே, கூட்டிக்கிறானே, பிரம்மனே எழுதி வைத்த இது இவன் மாத்திடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று வேடிக்கைப்பா. யம தர்மம் நமக்கு நெருங்க முடியாது. ஐயா ஏங்கய்யா இப்படி பண்றீங்க, எப்பையா நான் வரட்டும், நம்மே நான் கூப்பிடுறேனப்பா, அப்பவா, பை பை, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி யம தர்ம ராஜாவுக்கே ஒரு பெரிய கட்டளையை கொடுக்கக்கூடியது பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் நாம பழகிறதுக்காக தான் யம தர்மம் போன என்ன ஆகும், நம்ம கிட்ட நோய்கள் இல்ல, ஆரோக்கியம் தான் இருக்குது. ஆரோக்கியம் இருக்கிறவர்களும் ரோகம் என்ற நோய் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. ரோகம் என்ற நோய் நெருங்காம இருக்கணும்னா, ஆரோக்கியம் நம்ம கூட இருக்கணும்னா, காற்று என்ற பிராணசக்தி, நேத்தே சொன்ன பிராணசக்தி என்றது எப்படி உண்டாகுது அப்படின்னு. பிராணசக்தி நம்ம உடம்புல ஃபுல்லா இருந்தா எல்லாத்தையே சக்திகள் நம்ம இருந்து ஓடிடும். அதனால நம்ம பிராணசக்தி தான் முக்கியம். இந்த பிராணசக்தி உடம்புல இருந்தாலும் ரோகங்கள் வருவதற்கு காரணம் நாம் உண்ணுகின்ற உணவு. இந்த உணவை நானு இப்போ ஒண்ணு சாப்பிட்றேன்னு வைங்களேன், ஒரு இனிப்பு, எல்லாருக்கும் அத்தனை பிடிக்கும். ஒரு இனிப்பு சாப்பிட்றேன்னா நானு இது மைசூர்பா, நான் இதையே கொஞ்சம் சாப்பிட போறேன்னு சொல்லி நினைச்சு, ஆஹா ஆஹா ரொம்ப இனிப்பா இருக்குது, ரொம்ப இனிப்பா இருக்குது, ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்குது அப்படின்னு நினைச்சு அதை நல்லா எப்படி ரொம்ப நேரம் நல்ல வாயில போட்டு நல்லா குழப்பி உமிழ்நீரோட கலந்து ஒரு 32 தடவை அதை மெல்லணும். ஐயா மைசூர் பாவை மெல்லணுமா? கண்டிப்பா மெல்லணும். எந்த பாவா இருந்தா என்ன, மைசூர் பாவா இருந்தா என்ன, லட்டா இருந்தா, குலோப் ஜாமா இருந்தா என்ன, கடுக்காயா இருந்தா என்ன, நெல்லிக்காயா இருந்தா என்ன, மாங்காயா இருந்தா என்ன, தேங்காயா இருந்தா என்ன, கீரையா இருந்தா என்ன, பாவக்காயா இருந்தா என்ன, அதே மாதிரி சிறியா நங்கையா இருந்தா என்ன, பெரியா நங்கையா இருந்தா என்ன, எல்லா நங்கையும் வாயில போட்டு 32 தடவை மெல்லணும். மென்னு முழுங்கினால் உங்களுக்கு எந்த நோயும் கண்டிப்பா கிடையாது. நம்ம சாப்பிடுற சாப்பாட நான் முடிச்சிட்டேன். என்னத்தை முடிச்சீங்க? உங்களை நீங்க முடிச்சீங்க. யார் யாரு சீக்கிரமா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமா வரக்கூடாது. அதனால நீங்க சீக்கிரம் இனிமேல் சாப்பிடாதீங்க, மெதுவா சாப்பிடுங்க. எங்க வீட்டுலடா எங்க அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, ஏய் மெதுவா சாப்பிட்றேன், மெதுவா சாப்பிட்றேன், என்ன லேட் ஆனாலும் சரி மெதுவா சாப்பிட்டு இருந்து. அவசரப்பட்டு சாப்பிட்ட உழுகும் சாப்பிட்டவா அப்பெல்லாம் சாப்பிட்டு வர்றான் பட்ட மெதுவா சாப்பிடு, மெதுவா சாப்பிடு. அப்போ சாப்பிடும் போதுக்கும் எங்களுக்கு கத்து கொடுத்தது தாய் தந்தை அவர்களுக்கு. அதுதான் நம்ம டெய்லி நன்றியை சொல்ற காரணம். அதனால இன்னில் இருந்தாவது மூச்சை கவனிங்க.
நிறைய பேர் இன்னைக்கு கேட்டிருந்தீங்க நேத்து, ஐயா மூச்சு ஏங்கய்யா குழப்புறீங்கய்யா நீங்க. இவ்வளவு நாள் குழப்பம் இல்லாம இருந்தோம், நேத்து குழம்பிட்டு என்ன காரணம்? ஐயா, நான் 3 மணிக்கு எந்திரிக்கிறேன். 3 மணிக்கு எந்திரிச்சா என்னுடைய சுவாசம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இடது பக்கமா ஓடணும். ஆனா என்னுடைய சுவாசம் 3 மணிக்கு எந்திரிச்சா வலது பக்கம் ஓடுது. அந்த 3 மணிக்கு நானே வலது பக்கத்தை ஓட்டணுமா, இடது பக்கத்தை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் இடது பக்கத்தை ஓட்டணுமா? கேள்வி. இந்த கேள்விக்கு விட, நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க, எந்த ஒரு இதுவும் இல்ல அப்படின்னீங்கன்னா, என் வலது பக்கமே ஓடட்டும், தப்பில்ல. 5 மணிக்கு அதுக்கு மேல யோகா நீங்க செய்ய 5 மணிக்கு மேலதான், 5 மணிக்கு தான். 4 மணிக்கு, 3 மணிக்கு, 2 மணிக்கெல்லாம் யோகாலாம் செய்யக்கூடாது. 5 மணி பிரம்ம முகூர்த்த நேரம். 4லிருந்து வரும். ஆனா அந்த 4 நீங்க அதை விட்டுறணும். 5லிருந்து 8 மணி வரணும். நம்முடைய சுவாசம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா இடது சுவாசத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறும். நல்ல உடலுக்கு 4 மணி நேரம், காலையில மட்டும் 4 மணி நேரங்க ஐயா. எந்த இதா இருந்தாலும் சரி, 4 மணி நேரம். 5லிருந்து 6, 7, 8. 5, 6, 7, 8. 4 மணி நேரம் நம்முடைய சுவாசம் இடது கலையில் ஓடும். ஓடலன்னா ஓட வைக்கணும். இப்போ நீங்க காலையில 3 மணிக்கு எந்திரிக்கீங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா வலது ஓடிச்சுன்னா விட்டுருங்க. அப்ப எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். யோகா செய்யறத 5 மணிக்கு தான் செய்யணும். 5 மணிக்கு மேலதான் செய்யணும். அப்ப நம்ம இடது கலைக்கு மாத்தித்தான் ஆகணும். எங்காவது போறீங்கப்பா, இன்னைக்கு எங்காவது வெளிய பயணம் போற வெள்ளிக்கிழமை இன்னைக்கு 4 மணிக்கே நம்ம போகணும், 3 மணிக்கே வெளியே கிளம்பணும் நினைச்சா, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? சுவாசத்தை வெள்ளிக்கிழமை நாள் யாரு? சந்திர பகவான். அவருக்குடைய நாடு எந்த நாடு? இடகடை. இடகடைக்கு அந்த இடகடைக்கு என்ன வேணும்? சுவாசம். இடகடை சுவாசம் நல்லா இருக்கணும். இடகடை யாரு? குளிர்ச்சி. அப்போ நீங்க சூடு என்ற வடகடையில பிராணம் இந்த பிரயாணம் செய்தீங்கன்னா, அந்த பிரயாணம் நீங்க போன காரியம் தடைப்படும். அதனால வெள்ளிக்கிழமையான இடது பக்கம் சுவாசம் ஓடணும். இந்த இடது பக்கம் ஓடணும்னா 5 மணியிலிருந்து தான் நமக்கு அந்த ஸ்டார்ட் ஆகும். நாம போகணும்ன்ற ஒரு இது வந்தாச்சுன்னா, நம்ம அன்னைக்கு அந்த நாளினுடைய பிராண சக்தியினுடைய எந்த கடை ஓடணுமோ அந்த கடைக்கு நாம சரி செய்துட்டா போகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு நான் போகணும்னா, என்னுடைய யோக தண்டத்தை எடுத்து வலது ஓடிட்டு இருந்தா வலது கையில வச்சு இப்படி உட்கார்ந்து சாஞ்சி உட்கார்ந்து நல்லா வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடணும். 60 தடவை விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இடது ஓப்பன் ஆயிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இடது காலை எடுத்து மேற்கு திசை பார்த்து இல்லைன்னா தெற்கு திசை பார்த்து 3 அடி நடக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க ஒரு காரியத்துக்கு போறீங்க, அன்னைக்கு நாள் அந்த நாளுக்கு உகந்த இதே நம்ம செய்யணும். அன்னாலும் நம்ம ஒரு கிழக்கு திசையா பார்த்து போகணும் அப்படின்னா, நம்ம நடக்க வேண்டிய திசை எது? முதல்ல வடக்கல்ல, மேற்கில இல்லைன்னா தெற்கில 3 அடி எடுத்து வச்சுட்டு நடக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி நீங்க கிழக்கு திசையா பார்த்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை. இப்போ நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஒருத்தரை பார்க்க போகணும். நமக்கு இடது ஓடிட்டு இருக்குது 3 மணிக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வலத ஓட வைக்கணும், இடது ஓட வைக்க கூடாது.
வலத ஓட வைக்கணும். அப்போ வடகடை யாரு? சூரியன். சூரியன் யாரு? உஷ்ணம் கொடுக்கக்கூடியவர். அப்போ வடது சுவாசம் நல்ல வேலை செய்யணும். சூரியன் நாடி நல்ல வேலை செய்யும். வேலை செய்து வச்சு நல்லா இப்ப வலதுகளை ஓடுங்க, இடது பக்கம் வச்சு இடது இழுத்து வலது ஓட, இடது ஓடிட்டு இருந்தா நல்லா இழுத்து விட்டு, அப்போ வலது காலை எடுத்து கிழக்கு திசையோ இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்து நீங்க மேற்க போக வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு நாளைக்கு மேற்கு திசையா போக வேண்டியது இருக்கு. ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வலது சுவாசத்தை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு வலது சுவாசம் ஓடுற மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் வலது காலை எடுத்து 3 அடி கிழக்கு திசையா பார்த்தோ இல்லைன்னா வடக்கு திசையா பார்த்தோ 3 அடி நடந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க திரும்பி மேற்கு திசை போனால் அன்றைய காரியம் வெற்றி அடையும். இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தால் முடிஞ்ச பிறகு கேளுங்க. இதுல எந்த ஒரு சந்தேகம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால கடை காலையில எதிர்ச்சி மாத்தணுமா அப்படின்னா 5 மணிக்கு நீங்க யோகால உட்கார்ந்தா கண்டிப்பா மாத்திதான் ஆகணும். மத்த வேலை மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்காவது போகணும்னு நினைச்சா அன்றைக்கு நாளுடைய அந்த கடையை மாத்திட்டு தான் நீங்க போகணும். அந்த கடை மாறி போகும்போதுதான் நல்லது. இப்ப காலையில நம்ம தூங்கி எந்திரிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கோங்க. காலையில தூங்கி எந்திரிக்கிறீங்கன்னா, இப்ப பெட்டை விட்டு எந்திரிச்சீங்கன்னா உடனே எந்திரிக்க கூடாது. விழிப்பு நிலைக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய விழிப்பு நிலைக்கு காரணமான அந்த மகா சக்திக்கும் என்னுடைய உயிர் ஆற்றலுக்கும் விழிப்பு நிலையை கொடுத்த அந்த சக்திக்கும் உயிர் சக்திக்கும் நன்றாக என் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிறதால் நான் விழிப்பு நிலை அடைந்திருக்கிறேன். அந்த சக்திக்கு பல கோடி நன்றிகள். முதல் நன்றியை தெரிவிக்கிறேன். அது மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா உள்ளுறுப்புக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் மெதுவா மூச்சை கவனிக்கணும். இடது ஓடுதா வலது ஓடுதா, எது ஓடனாலும் பரவாயில்ல. அங்க போய் நம்ம பயிற்சி பண்ணி நம்ம எதுவுமே கழிக்கலையே, காலை கடந்து எதுவும் முடிக்கல. இப்ப விழிப்புநிலை வந்தோம். அப்ப நம்ம மூச்சை கவனிக்கணும். காலையில கண்டிப்பா கவனிக்கணும். கவனிச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இடது சுவாசம் ஓடணும். ஓடல, வலது ஓடுது. ரைட். வலது காலை எடுத்து கீழே வச்சு கிழக்கு திசையாவோ வடக்கு திசையாவோ 3 அடி நடந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்துட்டால் அன்றைய நாள் நல்லா இருக்கும். அன்றைய நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க 5 மணிக்கு மேல கலையை மாத்தி நீங்க சுவாசத்தை மாத்தி யோகா செய்யறதோ, ஐயா நீங்க வாக்கிங் போறதை விட, ஜாக்கிங் போறதை விட, ஜிம்முக்கு போறதை விட இந்த யோக பயிற்சியை செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வாக்கிங் போகும் பொழுது, ஜாக்கிங் போடும்போது, இது ஓட்டம் ரன்னிங் போகும் பொழுது, உடற்பயிற்சி சாலைக்கு செய்து போய் உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய உடம்புடைய சக்திகள் விரயம் ஆகின்றது, வேஸ்ட் ஆகிறது. இந்த யோகா செய்யும் பொழுது, பிராணாயாமம் தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய சக்தி நல்ல சக்தியாக உங்கள் உடலில் சேர்த்து வைக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் நடைப்பயிற்சியை விட, ஜிம்மு பயிற்சியை விட இந்த யோக பயிற்சி தான் சிறந்தது. நான் சொல்லல, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எல்லா சித்தர்களும் எல்லாரும் மகான்களும் இந்த காலத்துடைய சயின்டிஸ்ட் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. நாம ஓடுற ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஏன்டா வளவள பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் கரெக்டான பதில். காலையில் இருந்துச்சுன்னா டொக்கு 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 டொக்குன்னு ஓடுறீங்க. ஓடும் பொழுது உங்களுடைய உடல் களைப்படைகின்றதா, நல்ல களைப்பு இல்லாம சுகமா இருக்கின்றதா நல்லா பாருங்க.
மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. இந்த கிரிக்கெட் ஆடினாலும் சரி, நீங்க எந்த விளையாட்டு விளையாடும் சரி, ஃபுட்பால் ஆடினாலும் சரி, மூச்சோட ஆடினா ஒண்ணும் கிடையாது. மூச்சு இல்லாம ஆடுறதாச்சு. அதனால விரயம் ஆகும். அப்போ நீங்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு ஓட்டப்பந்தயம் போயிட்டு என்ன பண்றீங்க? ஓடி நான் அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல. ரன்னிங் ரேஸ் எல்லாம் நான் முதல் ஆளா வருவேன். 200 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, திருவேட வந்துருவேன்டா அப்படி அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா நான் ஓட்டத்திலயும் சரி, அன்னைக்கெல்லாம் நான் இருந்தேன் ஜிம்முல நான் பார்ல விளையாட்டுன்னா என்ன மாதிரி பால் விளையாட்டு யாரும் விளையாட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வேஸ்ட் நமக்கு. நம்ம வந்து இதுக்குதான் வரணுன்றது அதோட விட்டுட்டேன். அதோட கற்றேன், மறந்தேன். எதைய தேவையில்லாதத மறந்தேன், தேவையானதை வச்சுட்டேன். இப்ப நான் ஆரோக்கியம் நிம்மதியா இருக்கேன். நீங்களும் இந்த நிம்மதியை அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து இன்றைய பயிற்சியை நாம் தொடங்குவோம். அப்படியே எந்திரிச்சிங்க. எல்லோருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா அம்மாவை மறக்கக்கூடாது, பிதா அப்பாவை மறக்கக்கூடாது. உதட்டுக்கிட்ட வச்சு அப்பாவை நினைக்கணும். நெத்து போட்டு வச்ச குருமார்களை நினைக்க. நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த குருமார்கள் அத்தனை பேரும் ஒரு கண்ணை மூடனீங்கன்னா டப்பட்டப்பட்டு வருவாங்க. அவங்களை எல்லாத்தையும் நினைக்க. அதுக்கு மேல நம்மளை ஒருத்தர் ஆட்டி படைக்கிறார் பார்த்தீங்களா, நல்ல வழிக்கு கொண்டு செல்றாரு பார்த்தீங்களா, அவரை நம்ம நினைக்கலாம். அதனாலதான் எல்லாத்துக்கும் மேற்பட்ட இறைவா என்னை கொஞ்சம் பார்த்தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கையை தூக்கி காட்டுறோம். காட்டி அப்படியே நெஞ்சுக்கிட்ட கை வச்சு ஓம் 3 தடவை சொல்றது. நம்ம எதுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வாதம் பித்தம் கபத்தை சரி பண்றதுக்காக ஓம் சொல்றோம். நல்லா மூச்சு எடுத்து ஓ இது வாதத்தை போக்கும். ஓன்னு எடுத்தா வாதம் கோன்னு போயிடும். இப்போ பித்தத்தை நம்ம குறைக்கணும், கரெக்ட் பண்ணணும். ஓ ஓ பாதியாவும் இப்பாதியாவும் சொன்னா பித்தம் சரி ஈக்குவலா வரும். இப்போ ஓ கம்மியாவும் இம் அதிகமாகவும் சொல்லும் போது கபம் நம்ம கிட்ட சரியா இருக்கு. அதனால ஓம் சகனா பவது சகனம் குணத்து சகவீயம் கரவாவகை தேசஸ்வினாவதீதமஸ்து மாவி பிசாவகை. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தன உள்வாருகம் இவபந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு நம்ம தளர் பயிற்சி வரும். ஐயா, இன்னைக்கு நாள் குளிர்ச்சியான நாள். இன்னைக்கு நம்ம
நம்ம வெப்பம் அடையக்கூடிய உடம்பு உஷ்ணம் அடையக்கூடிய ஆசன பயிற்சிகளை குறைவாத்தான் செய்யணும். இந்த ஆசன பயிற்சிகளை செய்யும் பொழுது, தியானம் இருக்கும் பொழுது, பிராணாயாமம் செய்யும் பொழுது நம்முடைய உடல் சூடு அதிகமாகும். இந்த சூட சரி பண்ணக்கூடியது அமிர்தாதி ஔஷத உணவு. நான் ஏன் சொல்றேன்னா, நான் விளம்பரத்துக்காக வியாபாரத்துக்காக சொல்லுவது இல்லை. யோகா செய்தும் எனக்கு இதெல்லாம் இருக்குது, முட்டி வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னா வலிக்கும். அவங்க என்ன பண்ணணும்? எல்லா சக்திகளையும் கரெக்ட் பண்ணக்கூடிய அமிர்தாதி ஔஷத உணவை காலையில ஒரு நேரம் கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு நல்லா சப்பி சாப்பிட்டு பால் குடிக்கணும். அதே மாதிரி இரவு இப்படி செய்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா எந்தமே வராது, எதுவுமே வராது. நான் டெய்லி அதான் செய்யும். காலையில இது ஒரு உருண்டை, சின்னதா ஒரு உருண்டை சாப்பிட்டு சப்பி சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால். இதுக்கு அனுபானம் பால் தான். பால் குடிக்க மாட்டேங்க ஏன்னா சொல்லக்கூடாது. குடிக்க மாட்டீங்கன்னா தேங்காய் பால் 1/4 டம்ளர் சாப்பிடும். தேங்காய் பால் 1/4 டம்ளர், அதுக்கு நம்ம சப்பி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டால் நமக்கு எந்த ஒரு தொடையும் இல்லை. நான் யோகா செய்யறேன், நான் பிராணாயாமம் செய்யறேன், தியானம் செய்யறேன், ஆனா எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க சரியா யோகாவும் செய்யல, உணவு முறை சரியான மாற்றம் எடுக்கல. இந்த உணவுகள் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் செய்த இதெல்லாம் சாப்பிடையா, சாப்பிடாதான் உனக்கு முக்தி நிலை, இல்லைன்னா மனித நிலைதான் எப்பவுமே உனக்கு. யோகியாய் வாழ்ந்தாலும் போகியாய் வாழ்ந்தாலும் இந்த அமிர்தாதி ஔஷத உணவு 2 பேருக்கு தேவை. இல்லறத்துக்கும் தேவை, துறவரத்துக்கும் தேவை. அதனால துறவரம் இருக்கிறவங்க பாருங்க, நிறைய பேரு அவங்களும் எல்லா நோயோட தான் இறப்பாங்க. காரணம் இதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணாதனால. நம்ம எடுத்து நம்ம பயிற்சிக்கு வருவோம். நல்ல கால் கொஞ்சம் விலக்கி வச்சு ஒரு அடியை கேப்ல வச்சு கையை கோத்து மூச்சு நல்லா இழுக்கணும். கழுத்து நல்லா மேல தூக்கணும். வயிறு நல்லா வெளியே வரணும். பிரீத் அவுட். வயிறு உள்ள போகணும், கை கீழே வரணும், கழுத்து தாடை போடணும். பிரீத் இன், out, in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். இப்ப நம்ம கை வலது பக்கத்தில், எப்பவுமே வலது பக்கத்துலதான் முதல் பயிற்சி கொடுக்கணும். ஒவ்வொரு பயிற்சிக்கும் மூச்சு நல்லா இழுத்து விடணும். உமிழ்நீர் முழுங்கிட்டு மூச்சு நல்லா இழுத்து விடணும். இப்ப அப்படியே பிரீத் இன், பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்ல ஒரு மூச்சு. கையை பின்னாடி லாக் பண்ணி நல்லா நிமிந்து வலது பக்கமா சுத்தணும். கடுத்த மட்டும் பிரீத் அவுட். இங்க வந்த உடனே பிரீத் இன். இந்த பக்கம் சாஞ்சதுன்னா பிரீத் அவுட். இன், அவுட், இன், அவுட். வாய் வழியா நாம யோகா செய்யும் போது, என்ன செய்யும் போது வாய் வழியா மூச்சு இழுக்க கூடாது. ஏதோ ஒரு பிராணாயாமம் வரும்போது அந்த பிராணாயாமத்துக்கு வாய் வழியா மூச்சு இழுக்க கண்டிப்பா இருக்கணும். நான் இழுக்க மாட்டேன், நீங்க தான் சொன்னீங்களா வாய் வழியா மூச்சு இழுக்க கூடாதுன்னு. சீத்தளி, சீட்காரி, காகி பிராணாயாமம், இதுக்கெல்லாம் நம்ம வாயை திறந்துதான் பிராணாயாமம் பண்ணணும். இப்ப அப்படியே ஆப்போசிட். பிரீத் இன், அவுட். கழுத்து மட்டும்தாங்க ஐயா. பிரீத் இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு.
இப்ப நம்ம கை விரல் பாருங்க, நல்ல கையை தோள்பட்டைக்கு நேரம் நீட்டி பிரீத் இன், வயிறு வெளியணும். பிரீத் அவுட், வயிறு உள்ள போகணும். நம்ம தான் வைத்த உள்ள இழுக்கணும், வெளியே விடணும். வயிறை தானாதான் போகாது, நம்ம நினைக்கணும், நினைச்சு செய்யணும். ஏன் out, in, out, in, out. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விடணும். மணிக்கட்டு பிரீத் அவுட், கீழே வந்தா மூச்சு விடணும், மேல வந்தா மூச்சு இருக்கணும். ஆவ், ஏன், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். ஆவ், விடணும், இழுக்கணும். விடணும், வயிறு உள்ள போகணும். இழுக்கணும், விடணும். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்துட்டு இதை மட்டும் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா சரி. நானே திடீர்னு கூப்பிடுவேன். இன்னைக்கு எல்லாரும் நான் சொல்ற நேரத்துல வீடியோவை ஆன் பண்ணணும். யாரையோ ஒருத்தர் கூப்பிடு, எனக்கு யாரு ஆண்டவன் எனக்கு உத்தரவு கொடுக்குறோம் அதை கூப்பிடுவேன். கூப்பிட்டு தளரும் பயிற்சி இன்னைக்கு ஒண்ணு நான் என்ன செய்யணும் அதை செய்து காட்டுங்கன்னு சொன்ன செய்யணும். சும்மா நம்ம என்னமோ உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு ஓடி அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருமே எல்லாத்தையும் செய்யணும். அதனால எல்லாரும் எல்லாத்தையும் செய்து பழகிக்குவாங்க. இன்று முதல் யாரோ ஒருவரை கூப்பிடுவேன். அதனால அவங்க எல்லாரும் ரெடியா எடுத்துக்குவாங்க. எல்லாரும் ஓபன் பண்ணுவோம். அந்த நேரத்துல நான் ஓபன் பண்ணி விட்டுருவேன். எல்லாரும் ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெடி? இப்ப அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். அன்னைக்கெல்லாங்க எங்க ஆசிரியர்கள்லாம் கோடி கும்பிடு போட்டு அவங்கள காலில் விழுந்து கும்பிடணும். அதனாலதான் டெய்லி கும்பிடுறான். என்னன்னா மனக்கணக்கு கொடுப்பாங்க. நம்ம கால்குலேட்டர் போட்டு தட்டிட்டு எல்லாம் இருக்க வேண்டியதில்லை. அன்னைக்கு எட்டுட்டு எவ்வளவு உடனே சொல்லணும். சொல்லணும் வைங்க, விழுகும், பலான்னு விழுகும். நாங்க தான் அந்த அடிக்கிறதுக்கு குச்சி நாங்க தான் உடைச்சு கொண்டு வருவோம். அதுவும் நல்ல உடையாத குச்சியா கொண்டு வரணும். உடையாத குச்சியா கொண்டு வந்து அதுக்கு 2 அடி சேர்த்து விடுது. அது மாதிரி நம்ம பயிற்சிகள் நம்ம செய்தா மறக்க கூடாது. நான் ஏன் உங்களுக்கு கூப்பிடுறேன்னா, நீங்க மறக்க கூடாது. நீங்க ஒரு ஆசிரியர் ஆகணும், யோகா குருவா நீங்களும் மாறணும், ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? ரைட். யார கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியாது. யார் பேர் எனக்கு வாயில வருதோ கூப்பிடுவேன். இந்த ஐயா அவங்கள மட்டும் கூப்பிட்டான்னு நினைக்க கூடாது. அதையும் சொல்லிடு. சரிங்களா? இப்ப அப்படியே பிரீத் இன், பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப அப்படியே தோள்பட்டையில வச்சு பிரீத் அவுட், இன், அவுட், இன். மேல போனா மூச்சு இழுக்கணும், கீழே வந்தா மூச்சு விடணும். இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. அப்படியே பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டுங்க. இப்ப கை, காடு, உடம்பு, அது இது எல்லாம் புது போட்டு நல்லா ஒரு பப்பட்டு தோட்டம். அப்படியே 1, 2, 3, 4, 5. இதுல இந்த பக்கம் சாஞ்சா இது புடிச்சுக்கிச்சு, இந்த பக்கம் சாஞ்சா இது புடிச்சுக்கிச்சு சொல்றதுக்கு வழியே இல்லை. எல்லாத்தையும் ஒரு ஆட்டுனா அங்க இருக்கிற தேவையில்லாத ஓடிடும். இப்ப அப்படியே 1, 2, 3, 4, 5.
ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து இடுப்புல கைய வச்சு இடுப்புக்கு பயிற்சியை கொடுக்குறோம். இதுதாங்கய்யா முக்கியம். அப்ப எதுவுமே முக்கியம் இல்லையா? ஐயா எல்லாம் முக்கியம்தான். நம்ம என்ன செய்யறோமோ அதுல ஞாபகம் வச்சு செய்தா எல்லாம் கரெக்டா செய்வோம். ஞாபகத்தை ஆங்காங்களை விட்டுட்டு நாம இங்க பாட்டுக்கு செய்துட்டு இருந்தோம்னு வைங்க, பிரயோஜனம் இல்லை. படிக்கிற வயசுல படிக்கணும், வேலை செய்யற வயசுல வேலை செய்யணும், தூங்குற நேரம் தூங்கணும், பாடுற நேரம் பாடணும், சாப்பிடுற நேரம் சாப்பிடணும். அதுதான் சரி. அந்த கவனம் அதுல இருக்கணும்னு சொல்ல வர. இப்ப பாருங்க, மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். என் இடுப்பை நான் பயிற்சி கொடுக்கிறேன், என் இடுப்பு நாலா பக்கம் சுத்த வைக்கிறேன். மூச்சு விடுறேன், மூச்சு இழுக்கிறேன், என் இடுப்புக்கு மேல நாலா பக்கம் சுத்த வைக்கிறேன். பிரீத் அவுட், in, out, in, out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப அப்படியே ஆப்போசிட்டுங்க. நல்ல ஒரு மூச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்க, மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். தஞ்சாவூர் பொம்மை மாற இடுப்புக்கு மேல ஆடணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ரிலாக்ஸ். இப்ப காலை சேர்த்து வச்சு கொஞ்சம் வெயிட் உள்ளவங்க இப்படி வைங்க, அகல வைங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் அதுக்காக இந்த மாதிரி அகல வச்சுட்டு செய்தா எப்படி போய் செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதனால கால் அன்னைக்கு கால் ஜான் ஒரு ஜான் கேப் வச்சு இப்ப இடுப்புக்கு கீழே முட்டிக்கு மேல, உங்க ஞாபகம் முட்டிக்கு மேல, முட்டிக்கு கீழே அசையக்கூடாது, இடுப்புக்கு மேல அசையக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சு இடுப்புக்கு கீழே தான் பாருங்க. அவுட், இன், அவுட். மூச்சு இழுக்கணும், விடணும். மூச்சு இழுக்கணும், பின்னாடி போகும்போது இழுக்கணும், முன்னாடி வந்தா விடணும். ஏன் அவுட், இன், அவுட். டான்ஸ் எல்லாம் கத்து கொடுக்குறீங்க ஐயா நீங்க எங்களுக்கு. நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு இப்ப பாருங்க, அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். இதுல 50 பேர் இருக்குன்னா 50 பேரும் 7 வயசு அப்படியெல்லாம் இருக்காது. 8 வயசுல இருந்து 100 வயசு வரையில இருப்பாங்க. உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்துக்கோங்க. செய்ய முடியலையா, பிரச்சனை இல்லை, பேசாம இருங்க. அப்ப எங்களை கூப்பிட்டா ஆமா, தளர்வு பயிற்சி எல்லாரும் செய்யலாமே. வேற மத்தபடி ஆசன பயிற்சி அவங்களை செய்ய சொல்ல போறேன்? யாருக்கு ஆசன பயிற்சி செய்ய சொல்லுவோ அதை அவங்களை செய்ய சொல்லு. இப்ப அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்ப கால் முட்டி, இந்த கால் முட்டி போட்டு அழுத்தக்கூடாது. இந்த எளிய தாமரை முத்திரை வச்சு லேசா தொடணும். பாருங்க, மூச்சு விடணும், தொடணும், மூச்சு விடணும், இழுக்கணும், மூச்சு விடணும், இழுக்கணும், மூச்சு விடணும், இழுக்கணும். போதும், 3 தடவை. நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட். விழிக்கணும், மூச்சு விடணும், இழுக்கணும், சேர்த்து இழுக்கணும். பிரீத் அவுட், இன், அவுட், இன். ரிலாக்ஸ். இன்னைக்கு மேல நீங்க மறக்க கூடாது, ஏன்னா மெதுவா தான் காட்டியிருக்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து இப்போ மணிக்கட்டுக்கும் கால் விரலுக்கும் தாட ஆசனம் நம்ம சும்மாவே செய்வோம். அப்படியே குதிகால தூக்கணும். அப்படியே பிரீத் இன், கையை சேர்த்து மூச்சை இழுத்து வயிறை வெளியே விட்டு பிரீத் இன், பிரீத் அவுட், மூச்சை விடணும். செகண்ட் டைம் மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சை நல்லா இழுக்கணும். 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe out. நல்லா ஆழ்ந்த மூச்சு. நல்லா காடு கையெல்லாம் உதறிட்டு நல்லா உதறிட்டு அப்படியே பாருங்க. 1, 1, 2, 2. இடுப்பு கிடுப்பு தடுப்பு குடுப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப அப்படியே உட்கார்ந்து இன்னைக்கு நம்ம பயிற்சி ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. அதனால நம்ம இன்னைக்கு என்ன மூச்சு வரணும்? இன்னைக்கு என்ன வியாழக்கிழமை ஐயா? வெள்ளிக்கிழமை ஐயா, வெள்ளிக்கிழமை. அவருடைய மந்திரத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும். அவருடைய மந்திரத்தை நாம் கற்கணும். அதனால அவருடைய மந்திரத்தை சுக்கரன் யாரு? சுக்கர பகவான் யாருங்க? எலும்புக்கு அதிபதி, விந்துக்கு நாதத்துக்கு அதிபதி. யார் யார் அதுல குறன்னு இருக்கிறாங்களோ அவ்வளவு நல்லா இருக்கணும்னாக்கா இந்த சுக்கரனை இது பண்ணா போதும். அந்த கிரக சக்தி உடம்புல வச்சுட்டா போதும், எல்லாம் கரெக்ட் ஆயிரும். அதனால ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுரசாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். 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 6 தடவை சொல்லும். சுக்கரன் 6, மகாலட்சுமி. இத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல என்னடா காலங்காத்தால ஐயா இதெல்லாம் சொல்றான்னு நினைக்க வேண்டாங்க. வீட்டுல நமக்கு செல்வம் இருக்கணும். மகாலட்சுமி நம்ம வீட்டுல நம்ம ஓடி 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 சம்பாதிக்கிறோம். அதெல்லாம் நம்ம வீட்டுல அப்படியே இருக்கணும். அப்படின்னா சுக்கர பகவானை நம்ம கரெக்டா நம்ம கூட இருக்க வச்சா சரி. பல வீட்டுல சுக்கர பகவான் செல்வம் இல்லாததுக்கு காரணம் ஓடி ஓடி உழைப்பாங்க, கம்பெனி வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க, காசு இருக்காது. சம்பாதிப்பாங்க, காசு இருக்காது. என்ன காரணம்? அதுக்காக நான் யாரையும் தப்பு சொல்லலைங்க. பெரியவங்க நான் சொன்னதை அதை சொல்றேன். அது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்குது. நாம பார்க்கும்போது ஓரளவு கரெக்டா தான் இருக்குது. என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்றேன். எடிட்டரா இருக்கும்போது 15,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் காலையில் இருக்காது. உங்களுக்கு தெரியும், சினி ஃபீல்டை பத்தி உங்களுக்கு தெரியும். அது ஒரு இது மோகம் எல்லாம் ஆசை கீசை எல்லாத்துலயும் இருக்கும். எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆகணும். காசை குடிச்சே ஆகணும். போயிடும், காசுக்குள்ள போயிடும். அதனால அப்படி வந்த காசு அப்படிதான் போகணும். அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணேன், ஏன்டா நம்ம 15,000 சம்பாதிக்கிறோம், ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? 10 பைசா அடுத்த நாளைக்கு கடன் வாங்குறமே. ஒரு நாள் அடிச்சது ஒரு அடி எனக்கு. அப்பதான் கொஞ்சம் உணர ஆரம்பிச்சேன். உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சு வெறுத்துட்டு வந்து இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி யாருன்னு கேட்டீங்கன்னா மனைவி. தன்னுடைய மனைவியை யார் தினந்தோறும் காதலிக்கிறார்களோ அவர்களிடத்தில் மகாலட்சுமி செல்வ செழிப்பாக இருப்பார். வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி மறந்துட்டு
வேற ஒரு மகாலட்சுமியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற மகாலட்சுமி போய் விடுவாள். மகாலட்சுமி யாரு நான் சொல்றது? செல்வத்தை சொல்றேன். செல்வம் என்ற மகாலட்சுமி உங்களிடத்திலிருந்து விளங்கி விடுவாள். அதுக்கப்புறம் இந்த மகாலட்சுமியால ஒண்ணும் பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிற மகாலட்சுமியால ஒண்ணும் பண்ண முடியாது. மகாலட்சுமி தப்பு செய்யல, நீங்க தப்பு செய்ததால. யார் தப்பு செய்தாலும் தெரியல. மகாலட்சுமி தப்பு பண்ணாலும் சரி, கணவன் தப்பு பண்ணாலும் சரி, ஆணோ பெண்ணோ தவறுகள் யாரு செய்தாலும் அவர்களிடத்தில் வளம் குன்றிவிடும், தொழில் நசிந்து விடும், கடன் ஏறிவிடும். அப்ப கடனாளிதான் இருக்கிறவங்களும் இப்படிதான் இருக்காங்களான்னு கேட்கிறாரு. முக்கியமான காரணம் இது. இதுல இருந்து நீங்க நிவர்த்தி அடைஞ்சீங்கன்னா சரியா கரெக்டா ஆயிடும். கடனாளி ஆக மாட்டோம். பாருங்க, கூடுறதுதான் உறவை நினைக்க கூடாது. கூடுவதாக நினைப்பதே ஒரு பெரிய குற்றம். அந்த நினைக்கிற போதே கால்வாசி. நீங்க ஏற்கனவே ஒரு இது வாங்கிட்டு வந்திருப்பீங்க கர்மா. அந்த கர்மா அழியறதுக்குள்ள இந்த கர்மா போய் சேர்ந்தா எல்லா கர்மா வெளியே போயிடும். அவ்வளவுதான். மறுபடியும் ஒரு பிறகு எடுக்க வேண்டியது. அதனால யார் ஒருவர் வீட்டில் இருக்க மனைவியை கடைசி வரல் என்னுடைய மனைவி என்று கடைசி வரல் நேசிக்கிறார்களோ அவர்களிடத்தில் மகாலட்சுமி குடிகொண்டிருப்பாள். சிரிச்ச முகத்தோடு எப்பவுமே இருப்பாங்க. நீங்க வேலைக்கு போகும்போது பை பை அப்படின்னு அப்படின்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஜெகஜோதியா உங்களுக்கு சம்பாதிப்பு நல்லா வரும். வீட்டுல முண்டா என்ன நீ யாரா நீ அப்படின்ட்டு நீங்க வேலைக்கு தொடர்ந்து போய் பாருங்க, அன்னைக்கு கர்றன் தான் இருப்பீங்க. வேலையில டென்ஷன், எல்லாத்துலயும் டென்ஷன். ஏன்? இங்க சரியில்லை, ஆரம்ப நிலை சரியில்லை. அதனால வேலைக்கு போகும் பொழுது சரி, எப்பவுமே நீங்க அன்பு பண்பு பாசத்தோட இருங்க. செல்வ செழிப்பு தானா இருக்கும் என்று கூறி எல்லாத்தையும் நீங்க நல் வாழ்க்கைய மாத்திக்கணும். சரிங்களா? இப்போ நானு ஒருத்தரை கூப்பிட போறேன். அவங்க பிராணாயாமம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்கதான் சொல்லணும். இப்ப நான் வீடியோவை ஆன் பண்றேன். எல்லாரையும் வீடியோ ஆடியோ எல்லாரும் ஓபன் பண்ணணும். ஐயா, இப்ப எல்லாரும் வீடியோ ஆடியோ ஓபன் பண்ணுங்க. ஓபன் ஆகலையா? ஐயா, நித்யானந்த ஐயாவோ இல்லைன்னா அனிதா மேடமோ யாரா இருந்தீங்கன்னா இந்த எல்லார் வீடியோவும் இந்த நியூட்ரல் எடுக்க முடியுமா? நான் தானே போட்டேன். நான் வெளியே போயிட்டு வர்றேன், அப்ப கரெக்ட் ஆயிரும். சரிங்களா? நீங்க அப்படியே இருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் இப்போ.